நேற்று நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் T20 ஆட்டத்தில் அபார வெற்றி அடையறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர்தான். அதுக்காகவே அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அந்த விருதை கை நீட்டி வாங்கின வருண் சக்கரவர்த்தி அந்த விருதை கொஞ்ச நேரம் கூட கையிலேயே தனக்காக அவர் வச்சுக்காம அபிஷேக் சர்மா அவர்கிட்ட அந்த ஆட்ட நாயகன் விருதை கொடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தி அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தற்போது வருண் சக்கரவர்த்தி அவரை எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடுற மாதிரியான சம்பவத்தை தான் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருண் சக்கரவர்த்தி அவர் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தி இந்த ஆட்ட நாயகன் விருதை வாங்கிட்டு அவர் அங்கே சொன்ன விஷயமே, நான் இந்த மைதானத்தில் இன்னும் அதீத பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மைதானம் எனக்கு ஏற்கனவே ரொம்ப ஐபிஎல்ல பழக்கப்பட்ட மைதானம். நிச்சயமா இந்த கிரவுண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட்டாவது வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னால் அதிகபட்சமாக 3 விக்கெட் தான் வீழ்த்த முடிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்திய அணி வெற்றி பெறத்துக்கு போதிய பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது திருப்தியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தான் வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு. அதே போல இதுக்கு முன்னாடி நடந்த T20 ஆட்டங்கள்ல தொடர்ந்து மோசமா விளையாண்டு இன்னைக்கு அபிஷேக் சர்மா அவர் நல்ல பேட்டிங் வெளிப்படுத்தி கம்பேக் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அவரை என்கரேஜ் பண்ணாதான் அடுத்த ஆட்டங்கள்ல அவரால் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாண்டு பல வெற்றிகளை அவராலையும் கொடுக்க முடியும். மேலும் நான் இந்த மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் அபிஷேக் சர்மா பெருசா அவர் விருது வாங்கல. அவர் கம்பேக் கொடுக்குற இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரி இளம் பிளேயர்களை ஊக்குவிச்சாதான் அடுத்தடுத்து நம்ம இந்தியாவுக்கு நெருக்கடியான நேரத்திலையும் அவங்களால நல்லா விளையாட முடியும் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தான் கை நீட்டி வாங்கின அந்த விருதை வருண் சக்கரவர்த்தி அடுத்த சில நிமிடங்கள்லேயே இளம் பிளேயரான அபிஷேக் சர்மா அவர்கிட்ட கொடுத்து பார்க்குற எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் அழைத்திருந்தாரு. அதே போல வருண் சக்கரவர்த்தி இந்த ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஒருவேளை நான் அதீத பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தா இங்கிலாந்து அணியின் கதையே வேறையா மோசமாக மாறி இருக்கும் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்கிறது. தற்போது இங்கிலாந்து அணிக்கு நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் மேல இன்னுமுமே பயங்கரமா பீதியை தற்போது ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் டீம்ல அதுவும் தமிழக பிளேயரான வருண் சக்கரவர்த்தி தற்போது மெல்ல வளர்ந்துகிட்டு வர்றதை பத்தி உங்க கருத்தை நிச்சயமா சொல்லுங்க.